தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ற சிறப்பு தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன சந்திச்சு நாம பேசணும் இல்லையா? அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது, எந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் என்று நமக்கு சிந்திக்க தோன்றும். சாதாரணமா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம். இங்கிலாந்துல தொழில் புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டுல சலூன்ல தொழில் புரட்சி என்றால், அது நேச்சுரல்ஸ் செய்தது தான். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அதை ஆரம்பித்தவர் ஃபவுண்டர் திரு சி.கே. குமாரவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம் சலீம். சார் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்லணும் நேச்சுரல்ஸ் அத. நேச்சுரல்ஸ்ன்னு ஏன் பேர் வச்சீங்க? நேச்சுரல்ஸ்ன்னு நானு பாம்பேக்கு அப்ப வெல்வெட்ல எங்க அண்ணா டாக்டர் ராஜ்குமாரோட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அடிக்கடி போகும்போது அங்க நேச்சுரல்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓகே, ரொம்ப பாப்புலர். அங்க ஓகே, தான் ஷாருக் கானும், ஜூஹி சாவ்லாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ஓகே, அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் அங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அவங்கள பார்த்ததில்ல. ஓகே. ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணும்போது, ஒரு பிராண்ட் நேம் தேடித்தம்போது, ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும். அதே டைம் பரிச்சயமான ஒரு பேரா இருக்கணும்னு தேக்கம்போது, நேச்சுரல்ஸ் நேம் ஞாபகம் வந்தது. கூட ஒரு எஸ்ஸ சேர்த்தேன். நேச்சுரல்ஸ்ன்னு போட்டேன். அவ்வளோதான் நடந்தது. ஓகே. சார் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நீங்க சாதாரண சலூன் அந்த காலகட்டத்தில பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்டைலிஷா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொண்டு வரீங்க. மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. முதல்ல கடைக்கு வெளிய இருந்து பார்க்குறவங்க இது சலூனா? இல்ல வேற ஏதாவதா? அந்த அளவுக்கு ஒரு சந்தேகத்த உண்டு பண்ணக்கூடிய அளவுல உங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமென்ட் இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? நான் ஒண்ணும் சலூன் பிஸ்னஸ் இதுவரையும் இதுக்கு முன்ன இல்லாம ஒண்ணும் இல்ல. எல்லாரும் முடி வெட்டிருந்தாங்க. எல்லாரும் சலூன் போயிட்டுருந்தாங்க. நீங்க சின்ன பிரச்சனைய பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க சின்ன ஆளாயிடலாம். நீங்க பெரிய பிரச்சனைய பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க பெரிய ஆளாயிடலாம். அந்த காலத்தில பியூட்டி பார்லரும், பார்பர் ஷாப்பும் இருக்கும். அங்க ஒரு கிளீன்லினஸ், ஹைஜீன் அவ்வளோ நல்லா இருக்காது. ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. என்ன ப்ரைஸுன்னு அவர் சொல்கிறவர், கட் பண்ணுறவர் சொன்னா தான் ப்ரைஸ் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருந்தது இந்த இண்டஸ்ட்ரி. மாசத்துக்கு ஒரு முறை ஒரு சலூனுக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய ஒரு பிடிக்காம வேண்டா வெறுப்பா செய்வாங்க. அந்த சலூனுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள ஃப்ரண்ட் டோரா கூட உள்ள விட மாட்டாங்க. பின்னாடி டோரா தான் நீங்க வீட்டுக்கு போணும். அங்க சலூனுக்கு போயிட்டு உடனே நீங்க வெளிய போக்கூடாது. குளிச்சுட்டு தான் நீங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அதெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆர்கனைஸ்டு பிசினஸா அத ஆக்கணும் தான் நாங்க பண்ண முதல் ஸ்டெப். நாங்க ஒண்ணும் பெருசா பண்ணல. நடந்ததையே நாங்க கொஞ்சம் நேர்த்தி பண்ணோம். ஒரு ஏர் கண்டிஷன் போட்டோம். தரமான எக்யூப்மென்ட் வாங்கணும். பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அவங்க கிட்டேருந்து ட்ரெய்னிங் எடுத்தோம். பசங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் குடுத்தோம். ஒரு ரேட் கார்டு குடுத்தோம். ஆர்கனைஸ் பண்ணோம் இந்த பிசினஸ. ஓகே. புதுசா ஒண்ணும் நாங்க கண்டுபிடிக்கல. நாங்க கொலம்பஸோ, மார்க்கோனியோ கிடையாது. இருந்த பிசினஸ ஆர்கனைஸ் பண்ணது தான் நாங்க பண்ண அந்த அந்த 25 வருஷத்துக்கு முன்ன. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்ன எங்களுடைய சலூனுக்கு ஒரு நாள் போயிட்டு காலையில எனக்கு குயிக்கா ஒரு ஷேவிங் வேணும்னு கேட்டேன். அப்பலாம் என்ன பாஸா ட்ரீட் பண்றாப்லயா, கஸ்டமரா ட்ரீட் பண்றாப்லயா எனக்கு தெரியல. சரி நான் உட்காந்து எனக்கு குயிக்கா ஷேவ் வேணும்ப்பான்னு சொன்னேன். அந்த பையன் கேட்டாப்புல, "நீங்க தான் சி.கே. குமாரவேலான்னு கேட்டாப்புல." "ஆமாம்ப்பா. சார் நான் உங்கள ரொம்ப நாளா பார்த்து தேங்க் யூ சொல்லணும்னு இருந்தேன். நல்ல காலமா நீங்க வந்துட்டீங்க." அப்படின்னு சொன்னாப்புல. நான் நினச்சேன் என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஏதோ இன்கிரிமெண்ட் குடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெய்னிங் குடுத்துருக்குறாங்க. என்ன விஷயம்ப்பான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொன்னாரு, "நான் 14 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஓகே, முதல் 4 வருஷம் எங்க அப்பாவோட ஒர்க் பண்ணேன். ஓகே, எங்க அப்பா இஸ் கால்ட் அ பார்பர். ஓகே, நான் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் கால்ட் அ ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே, நான் நேச்சுரல்ஸில் சேர்ந்தேன். ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆயிட்டேன். ஓகே, அப்புறம் ஸ்டைல் டைரக்டர் ஆனேன். ஓகே. இப்போ சலூன் டைரக்டர் ஆயிட்டேன். வெரி நைஸ். நான் என்ன பார்க்குற விதமே மாறி போச்சு. என்னுடைய குடும்பம் என்ன பார்க்குற விதம் மாறி போயிடுச்சு. சமுதாயம் என்ன பார்க்குற விதம் மாறி போயிடுச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அன்னோயிங்லி நான் அந்த டேபு ஆக்டிவிட்டி. இது ஏதோ ஒரு ஜாதி மக்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹையரார்க்கில ரொம்ப கீழ இருந்தது. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியை எடுத்து அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கு ஒரு வடிவமைப்பு ஸ்ட்ரக்சர் குடுத்த உடனே, இன்னைக்கு இது ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே. இன்னைக்கு ஜாதி, மதம் பேதம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் எல்லாரும் இது செய்ய முடியும் அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஜாதி இத உடைச்சுட்டேன். ஓகே. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறது. இத நான் தெரிஞ்சு பண்ணல.
இது தெரியாமல் அந்த ஆர்கனைஸ் பண்ணதோட விளைவு இன்றைக்கி வந்து சலூன் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து தான் நேச்சுரல்ஸோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் சார். எல்லாரும் உங்களை பேச கூப்பிடுறாங்க, உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்றாங்க, உங்களை தெரிஞ்சிக்கணும், சாரை தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையோடு சொல்கிறாங்க. இது இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஆனால் முதல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்லை பழைய பார்பர் ஷாப்பு தான் போவாங்களா, நம்ம சலூன் கை கொடுக்குமா, இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோமே, இந்த மாதிரியான மனப்போராட்டம் உங்ககிட்ட இருந்ததா, அந்த பதட்டம் இருந்ததா உங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாம், அவசியம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து கதை உண்மையாக இருக்கும். ஆனால் அதை விட வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஓகே. எனக்கு வந்து ஃபியர் இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஃபியர் இருந்தது. ஆனால் அதை விட வந்து ஜெயிச்ச முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஜாஸ்தியாகவும், ஜெயிக்கணுன்ற அந்த ஆர்வம் ஜாஸ்தியாகவும், அதுக்கான உழைப்பு ஜாஸ்தியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு கனவு வந்து பெருசாக காணணும், ஓகே, பிலீவ் பண்ணணும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு, ஓகே, அப்புறம் அதுக்கு நோக்கி நீங்கள் வேலை செய்யணும். ஓகே. இதை 3 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே சார். இப்போ உங்களுடைய தந்தை வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ஒரு இன்னோவேட்டர். ஒரு ஷாம்பை ஒரு பாட்டிலேருந்து சின்ன ஷேஷையில் கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகி வெல்வெட் அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு போய் சேர்த்தவர். அவரை நீங்கள் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய தந்தை ரொம்ப சாதாரண ஆளாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், அவங்க இப்போ தான் டிகிரியே இப்போ தான் வந்து படிச்சிருக்கலாம். உங்களை மாதிரி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா? எல்லாராலையும் ஆக முடியும். எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து உலகமே கொண்டாடுது, நாங்கள் கொண்டாடுறோம். இன்றைக்கி சேஷை இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா சின்ன சி.கே. ரங்கநாதன் வந்து சின்னி கிருஷ்ணன்ற எங்கள் அப்பா பேரை சுருக்கி சிக் ஷாம்பு ஆக்கி அவர் வந்து அதில் ஒரு சாம்ராஜ்யம் கிரியேட் பண்ணிட்டார். இன்றைக்கி வந்து ஒரு சின்னி கிருஷ்ணன் இன்னோவேட்டிவ் அவார்டுன்னு சொல்லி அவர் பேரில் ஒரு அவார்டு எல்லாம் நடக்குது. ஆனால் அவர் சாகும்போது அவர் ஒரு ஃபெயிலியர்னு அவர் நினச்சார். எதனால் சார்? ஏன்னா அவர் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலை அன்றைக்கி. ஓகே. உலகம் அவரை ஃபெயிலியர்னு நினச்சிது, ஓகே. அவரும் அவரை ஃபெயிலியர்னு நினச்சார். அவர் சாகும்போது எங்களுக்கு வந்து கடன் இருந்தது. ஓகே. உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிஸ்னஸ் ஆரம்பித்து கண்டினியூஸாக அவர் வந்து திரும்ப திரும்ப ஃபெயிலியரை சந்திச்சு, ஆனாலும் விடாமுயற்சியாக வேறு பிஸ்னஸை பண்ணிகிட்டே இருந்தார். ஓகே. அவர் கடைசியாக பண்ண பிஸ்னஸ் தான் வெல்வெட். ஓகே. அந்த சாஷே ஷாம்புவை பேக் பண்ணுறாரு. அது வந்து எங்கள் அம்மா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அவர் வந்து வெல்வெட் தான் அந்த குடும்பத்தோடைய வந்து ஃபார்ச்சூனையே சேஞ்ச் பண்ணணும்னு உங்கள் அப்பா ராம ஜபம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுடைய குடும்பத்தோட ஃபார்ச்சூனை மட்டும் சேஞ்ச் பண்ணலை, கடலூரோட ஃபார்ச்சூன் மட்டும் சேஞ்ச் பண்ணலை, தமிழ்நாடோட ஃபார்ச்சூன் மட்டும் சேஞ்ச் பண்ணலை, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியே மாற்றி அமைச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து ஆந்திரப்ரனரை வந்து இருக்கும்போதே கொண்டாடுங்க. எல்லாரும் வந்து போன அப்புறம் வந்து அவங்களுக்கு மாலை போட்டுட்டு நீ இது பண்ணப்பா அது பண்ணப்பான்னு சொல்லிகிட்ருக்குறோம். அது என்ற ஆந்திரப்ரனராக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அது வீட்டில் இருக்கிற ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், எல்லாரையும் வந்து நம்ம வந்து போன அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். எக்ஸப்ட் ஒரு சில சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் தவிர மீதி எல்லாரையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்க போன அப்புறம் தான், எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற ரியல் லைஃப் ஹீரோஸ். ஓகே. அதை நான் வந்து ஆந்திரப்ரனருக்கு எஸ்பெஷலி சொல்லும்போது இருக்கும்போதே அவங்க வீட்டில் இருக்கவங்கள செலிப்ரேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது போன அப்புறம் அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க இப்படி பார்த்த ஒன்றும் யூஸே கிடையாது. காலேஜில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு கோல்டு மெடலிஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கிறது ஒன்றும் ரேராக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி இருந்தவங்க பேக் பெஞ்சரு, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அந்த முயலாம ரேஸ் மாதிரி ஓட ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஓட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் வரும், ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும். ஓகே. அந்த பசி இருக்கும், என்னடா அது நம்ம இவ்வளோ நேரம் விட்டுட்டோமே, திடீர்னு உலகம் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கப்புறம் அவங்க ஓடுறவங்க நிறைய பேர் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஓட ஆரம்பித்த மாதிரி நான் அந்த மாதிரியான ஒரு ஆள் நான். ஓகே. அதனால் என்னை சுற்றி வந்து நான் வந்து காலேஜில் ஒன்றும் பெருசாக வந்து கோல்டு மெடலோ ஃபஸ்ட் ரேங்கோ அந்த பக்கமே போனதில்லை, கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டோம் அவ்வளோதான் தவிர. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை திரும்ப 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 இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு எத்தனை லைக்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் லிங்க்டினில் கண்டிப்பாக ப்ரொஃபைல் இருக்கணும், அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்கிறீங்க. லேட்டஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம், இதை பற்றி உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன? ஒருத்தர் வெற்றி பெறணும்னா சோஷியல் மீடியாவில் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதில் மினிமல் கவனம் செலுத்தினா போதுமானது? இல்லை, நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னா நீங்கள் வந்து லிங்க்டின் தான். ஓகே.
நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், நீங்கள் வந்து எம்ப்ளாயி இருந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக முன்னேறணும்னா லிங்க்டின் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறேன், நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன் அப்படின்னா B2C பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம். ஓகே. ஃபேஸ்புக் வந்து உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ட்விட்டர் வந்து எல்லாரையும் அப்யூஸ் பண்ணுறதுக்கு, எல்லாரையும் திட்டுறதுக்கு, பாலிட்டிக்ஸ் அண்டு இது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து இஸ் அ லைஃப் ஸ்டைல் சேனல் ஃபார் B2C. ஓகே. ஓகே, இன்ஃப்ளூயன்சருக்கு மெயினாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ட்விட்டர், லிங்க்டின் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய 500வது அந்த கடை திறப்பு ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து பர்சனாலிட்டிஸோட தாயார்களுக்கு விருது கொடுத்தீங்க இல்லை சார்? இப்போ எல்லாரும் வந்து ஏஆர் ரகுமானுக்கு விருது கொடுப்பாங்க, வேறு நடிகர் நடிகைகளுக்கு விருது கொடுப்பாங்க. நீங்கள் ஏஆர் ரகுமான் அவங்க தாயாருக்கு விருது கொடுத்தீங்க, அதுவும் அவரோட கையில். அந்த தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு உங்கள் தாயார் ஒரு காரணமா? டெஃபினட்டாக அம்மா தான். அதில் ஒன்றும் வேறு இதுவும் கிடையாது. அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவர் அங்கே வர வைக்கிறதுக்கு அவங்க அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ரொம்ப அதிகம். ஆனால் அவங்கள வீட்லேயும் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல, வெளியவும் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை வந்து ஒரு கான்செப்ட் ஆக்கி அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதான். இப்போ ரஜினி சொன்னால் தான் பஞ்சு டயலாக், நீங்களும் நானும் சொன்னால் பஞ்சு டயலாக் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பையனுக்கும் அந்த சக்ஸஸ்ஃபுல் பையன் அவங்க அம்மாவுக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறது, சக்ஸஸ்ஃபுல் பொண்ணு அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் முன்ன இந்திரா நூயி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு அது பெருமை. உலகத்துக்கிட்டேருந்து வாங்குறது முக்கியம் கிடையாது. அதனால் வந்து அந்த கான்செப்டை போட்டுட்டு அது வந்து பண்ணோம். மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. இப்போது இந்தியாவில் உங்களுடைய பிராண்டு பேர் சொன்னால் தெரியாத செலிப்ரிட்டிஸே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சார். ஏன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இல்லை சார், அதிக எண்ணிக்கையில் நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். உங்களுக்கு வந்து எல்லாம் இருக்குது, ஆனாலும் வந்து சவுத் இந்தியா தான் நாங்கள். ஓகே. இந்தியான்றது வந்து ஒரு 20 கண்ட்ரி, நாங்கள் ஒரு 6 கண்ட்ரியில் வி ஆர் தாதா. இன்னும் வி ப்ரைட் அவர் செல்ஃப் சதர்ன் வண்டர்னு சொல்லிக்குவோம். ஓகே. ஆனால் இந்தியாவில் இன்னும் ஒரு 15 கண்ட்ரிக்கு போக வேண்டியது இருக்குது. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு நேச்சுரல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஐஸ்கிரீமான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய கடக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. பட் கடந்து வந்திருக்கிறது திரும்பி பார்த்தா ஒரு மலைப்பாவும் இருக்குது. ஓகே. நம்பர் ஆஃப் சலோனில் நாங்கள் நம்பர் 1 இருக்கிறோம். இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து பிஃபோர் நேச்சுரல்ஸ் அண்ட் ஆஃப்டர் நேச்சுரல்ஸ்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம். அம்பானி பற்றி நீங்கள் பேசுனீங்க சார், அதனால் இந்த கேள்வி. நேச்சுரல்ஸோடு அவர் நெருங்கி வர மாதிரியெல்லாம் நியூஸ் பேப்பரில் படித்தோம், அப்புறம் என்னாச்சு? இல்லை, உங்களுக்கு வந்து பேசணும். அவங்க வந்து என்ன சொல்கிறது, 51% முதல்ல பேசும்போது அவங்களுக்கு 49, எங்களுக்கு 51ன்னு சொன்னாங்க. கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்களுக்கு 51 வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க்கில் அவங்க வந்து அதை வந்து கட்டி காப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் மட்டும். நான் இதுக்கு வந்து லீடராக இருந்தாலும், நான் வந்து சிஇஓவாக இருந்தாலும், கோஃபவுண்டராக இருந்தாலும், ஐ எம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த 800 and 900 எனக்கு வந்து என்னை நம்பி இருக்கிற ஒரு 700 800 ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் ப்ளஸ் 15,000 ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ். இவங்களுக்கெல்லாம் நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற கொஸ்டினை கேட்டுட்டு தான் நான் எடுப்பேன். நான் அந்த கொஸ்டினில் எனக்கு வந்து அவங்க 51ன்னு மாற்றும் போது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து இப்போதைக்கு அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டோம். அவங்க 49க்கு வந்தாங்கன்னா டீல் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட யாராவது ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்தால் உடனே கொடுத்துருவீங்களா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கான்னு அவங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பீங்களா? அவசியம் வந்து டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டேன். பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதாவது வந்து முதல்ல என்னை பார்க்க வரும்போது, பெண்கள்லாம் வரும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எங்கள் அப்பா தான், எங்கள் ஹஸ்பண்டு தான், என்னுடைய பிரதர் தான், எனக்கு ஒன்றும் பணம்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, நான் பிஸ்னஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி, ஆஃப்டர் ஆல் விமன் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, வாமா பிஸ்னஸ் பண்ணலாம், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்றைக்கி ஐ கேன் டெல் ஐ ஹவ் கிரியேட்டட் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ். ஓகே. என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இஸ் மேக்கிங் மோர் மணி தேன் தி மென் அட் ஹோம். ஓகே. இது வந்து இன்னும் சமுதாயம் ரெடி இல்லை, பரவாயில்ல. பட் மணி அண்ட் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் குட் பீப்புள் வில் பில்ட் எ கிரேட் கண்ட்ரி. அதனால் பெண்கள் கிட்ட என்னைக்கு வந்து பணமும் அதிகாரமும் போதோ அன்னைக்கு தான் வந்து வீடும் நாடும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்க சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் எதன் காரணத்தினால்? நேச்சுரல்ஸ் பிஸ்னஸை நீங்கள் எடுத்ததால் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை விட வந்து உங்களுடைய கருத்து சுத்தமாக வந்து தவிடுபடி ஆகிடும். இது நேச்சுரல்ஸுக்கு மட்டுமல்ல, எந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸாக இருக்கலாம். நான் தான் எல்லாருக்கும் சொல்கிறது, யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் மணி இன் தட் ஆர்டர். நீங்கள் உங்களால் டைம் போட முடியுமான்னு பாருங்கள். பிஸ்னஸுக்கு வந்து இல்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் சேஃபு, எனக்கும் சேஃப். யாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் டைம் போடணும்.
வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து டைம் போட்டு பணம் போட்டிருக்கிறாங்க. பணம் போட்டு டைம் போடுறதுன்றது பிஸ்னஸ் கிடையாது. அதனால் யார் வந்தால் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்டிங் டைம் அண்ட் மணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட். யார் என்கிட்ட இருக்கிற ஒரு 100 ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 100 ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒரு 60 ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா டைம் போடுறாங்க. கணியன் பூங்குன்றனார் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்மளை விட மேலே இருக்கவங்கள பார்த்து வியத்தலும் தவறு, கீழே இருக்கவங்கள பார்த்து இகழ்தலும் தவறுன்னுவார். அந்த மாதிரி வந்து கீழே வந்து நம்ம வந்து அடுத்த ப்ளூ காலர் ஒர்க்கர் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப முக்கியமான ரோல் நமக்கு ப்ளே பண்ணுறாங்க. அந்த மரியாதை கொடுக்கணும். நீங்கள் வந்து டிரைவரையும் மெய்டையும் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றதும் அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஃபைனலாக லைஃப் இருக்குது. பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் மெசேஜ். வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகள்லாம் போய் பார்த்தா அவங்க வந்து உணவு சப்ளை பண்ணுற சர்வர்ஸையும் அவங்களுடைய டிரைவர்களையும் ரொம்ப மதிக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. நம்ம வந்து அந்த ஒரு கடியன் புகழார் சொல்லிட்டு போயிட்டார். அது இன்னும் வந்து தமிழ் சமுதாயம் வந்து அதை வந்து அதனால தான் நம்ம பார்த்து வியந்து பார்க்குறோம். ஏதோ ஒரு பணக்காரர்களோ ஒரு வந்து பவரில் இருக்கிற அதிகாரிகளையோ ஏன் ரொம்ப வியக்கணும்? வியக்க தேவையில்லையே. நீ என்றைக்கு வியக்க ஆரம்பிக்கிறியோ கீழே இருக்கவங்கள நீ மிதிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். உங்களை மாதிரி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் தமிழர்கள் நம்ம தந்தி டிவி வாயிலாக அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி ரெடி ஆகணும், ஃபைனான்ஷியலாக எப்படி ரெடி ஆகணும்? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொழில் தொடங்கணும், நீங்கள் வாழ்க்கைக்கு வரீங்க, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வேலைக்கு போகலாம், இன்னொன்று தொழில் தொடங்கலாம். ஓகே. ஒன்று வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, இன்னொன்று வந்து நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஓகே ஓகே. இப்போ சரவண பவனுக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி வேணும்னு நீங்கள் கேட்கப்படாது, கிடைக்காது. ஓகே, நீங்கள் வந்து ஆந்திரப்ரனர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 குவாலிட்டி வேணும். ஓகே. நம்பர் 1 குவாலிட்டி, யூ ஷுட் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் சேல்ஸ்மேன். ஓகே. உங்கள் பொருளை உங்களுக்கு விற்கணும். ஓகே. நீங்கள் விற்கலைன்னா உங்களுக்கு வந்து வேறு யாரும் விற்க மாட்டாங்க. ஓகே. உங்கள் பொருளை நீங்கள் விற்கிறதுக்கான அந்த அந்த இன்வால்மெண்ட்டோட நீங்கள் ஒரு பொருளை வந்து விற்கிறது தான் முக்கியமான சேல்ஸ். ஓகே. சேல்ஸ் நடக்கலன்னா யார் வேணால் ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து ஆப்பிள் ஃபோனை வந்து சைனாலேருந்து வந்து சைனா ப்ரொடியூஸ் பண்ணுறவனுக்கு $10, சைனா ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து $300. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விற்கிறவன் தான். ஓகே. ஸோ ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் டு செல் இஸ் ப்ராடக்ட். அதான் நம்பர் 1. நம்பர் 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஈ ஷுட் பி குட் இன் நம்பர்ஸ். ஃபைனலி பிஸ்னஸ் இஸ் அபவுட் ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் இஸ் அபவுட் நம்பர்ஸ். ஓகே, அவருக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன தெரியணும், கேபெக்ஸ்னா என்னன்னு தெரியணும், ஆப்பெக்ஸ்னா என்னன்னு தெரியணும், எபிட்டானா என்னன்னு தெரியணும், மார்ஜின்னா என்னன்னு தெரியணும், ஆர்ஓ என்னன்னு தெரியணும், தூங்கினா நம்பரே கனவுல வரணும். இந்த மாதிரி அவருக்கு நம்பர் வந்து புரியணும். அவருக்கு நம்பர் புரியாமல் அவர் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தால் சரி வராது. 3வது வந்து ஈ ஷுட் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் பர்சன். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு, டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்பு, டிஃப்ரெண்ட் ஜெண்டரு, டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, அசால்ட்டாக பழக தெரியணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால்தான் அவர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வரணும். கடன் வாங்கி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவா அல்லது அதை நாம் தவிர்க்கணுமா? அவசியம் கடன் வாங்கணும். கடனை வாங்குறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் நல்ல கடன், கெட்ட கடன் இருக்குது. ஓ, ஓகே ஓகே. கடனை வாங்கி நான் கடனை கட்ட மாட்டேன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. கடனை வாங்கி எனக்கு இந்த தீருபாய் அம்பானி என்ன பண்ணுவாராம், அவர் வந்து கடன் வாங்குவாராம் 10 லட்ச ரூபா. ஓகே. யான் பிஸ்னஸ், அது வந்து மீட்ரு ஸ்பீடு மாதிரி. ஓகே. டெய்லி வாங்கி அப்படி ட்ரேடிங். ஓகே. அந்த 10 லட்ச ரூபா வாங்குவாராம். ஓகே. வாங்கிட்டு அதை வச்சு 15 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துலன்னு கணக்கு போடுவாராம். ஓகே. 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாருன்னா ஓகே, அந்த அடிஷ்னல் பணத்தை 50-50 அவங்களுக்கு கொடுப்பாராம். ஓ, இதனால் என்ன ஆச்சா, மூட்டையில் பணத்தை வச்சுக்கிட்டு அவரோட ஆஃபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணுவாங்களாம். ஓகே. அதோடைய விஸ்வரூபம் எடுத்த இது வளர்ச்சி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ரைட். கடன் வச்சு தான் அவர் லிவரேஜ் பண்ணார். அவர் ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுற பையன். ஓகே. இன்றைக்கி ஒரு இந்தியன் மிடில் கிளாஸ் இன்றைக்கி வந்து தீருபாய் அம்பானியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ரிலையன்ஸோ முகேஷ் அம்பானியோ வன்லி விமலோ அதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸ் வந்து பிஃபோர் தீருபாய் ஆஃப்டர் தீருபாய்னு சொல்லலாம் இந்தியாவில். அதுக்கு முன்ன வெறும் டாட்டாவும் பிர்லாவும் டிவிஎஸும் தான் பண்ண முடியும்னு இருந்த விஷயம் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் போயிருக்குன்னு சொன்னால் தீருபாய் அம்பானியால் முடியும்னா என்னால் முடியும். ஒரு 9ஆம் கிளாஸ் பையன், பெட்ரோல் பம்பு பாய், ஒன்றுமே இல்லாத பையன், படிப்பு கிடையாது, பேக்ரவுண்டு கிடையாது, பணம் கிடையாது, அவனால் சாதிக்க முடியும்னா ஏன் என்னால் முடியாது? அதுவும் ஒரு உச்சத்தை தொடுறார். எப்படி தொடுறார், எப்படி லிவரேஜ் பண்ணுறாரு பாருங்கள் கடனை. நம்மெல்லாம் வந்து இது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா ஒரு சாப்பாடு நல்லா இருந்தது, சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு 100 ரூபா டிப்ஸ் கொடுப்போம். தீருபாய் அம்பானி என்ன பண்ணுவாராம், ஃபஸ்ட்டு அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவொடனே 100 ரூபா முதல்ல கொடுத்துருவாராம்.
என்ன அவருக்கு ரீசன்? சூப்பர் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. டிப்ஸுன்னா டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ், அதான் டிப்ஸு. ஓகே. நம்ம எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவன்கிட்ட கொடுத்து என்ன யூஸ்? ஓகே. முதல்ல கொடுத்தீங்கன்னா தான் சார் ராஜ மரியாதை. இந்த சின்ன வித்தியாசம் தான் தீருபாய் அம்பானிக்கும் நமக்கும். கெட்ட கடன்னா என்ன சார்? கெட்ட கடன்னா உன்னால் கட்ட முடியாதுன்னு தெரியும். ஓகே, கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு கூட நீ வந்து கடனை வாங்கி அவனை வந்து இது பண்ணிவிட்டு டாட்டா காமிச்சிடுறது, நம்ம 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 இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டையை போடுறதுன்ற வடிவேலு பாஷையில் சொன்ன அது நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. நீங்கள் ஒரு ஆள் கூட ஆட்டையை போடலாம், 2 ஆள் கூட ஆட்டையை போடலாம், 3ஆவது ஆள் கடை போடும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க. இன் லைஃப் நான் புரிஞ்சுக்கிறது வந்து லாங் கட் இஸ் தி ஷார்ட் கட். ஓகே. என்னன்னைக்கெல்லாம் நான் ஷார்ட் கட் எடுத்துருக்கணும், அன்னன்னைக்கெல்லாம் நான் மாட்டியிருந்துருக்கிறேன். ஓகே. என்னன்னைக்கெல்லாம் நான் லாங் கட் எடுத்துருக்கணும், அன்னன்னைக்கெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன். பணம் தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பணம் வந்தால் நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு கிட்ட பணம் இல்லை ஓகே. அப்படின்னு. அப்படியே கிடையாது. இன்றைக்கி ஜெயித்தவங்கெல்லாம் பணம் இல்லாதவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி என்னுடைய டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் எப்பப்பெல்லாம் என்கிட்ட பணம் இருந்ததோ அப்பப்பெல்லாம் நான் தோற்றுருக்கேன். ஓகே. எப்பப்பெல்லாம் என்கிட்ட பணம் இல்லையா நான் மூளையை யூஸ் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் இஸ் அபவுட் ரேஷ்னல், இட்ஸ் நாட் அபவுட் இமோஷனல் டிசிஷன் மேக்கிங். நிறைய ஆண்டர்ப்ரனர் பண்ணுற தப்பு இமோஷ்னலாக டிசிஷன் எடுப்பாங்க. நான் நல்லா எனக்கு சாப்பிட பிடிக்குன்றதுக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்காதீங்க. அது வேறு, இது வேறு. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது வேறு, ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறது வேறு. நான் சினிமா பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக சினிமா எடுக்க ஆரம்பித்து எத்தனை பேர் மாட்டி முடிச்சுட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா, சினிமா பார்த்து 250 500 இடம் ஒரு பாப்கார்னு எல்லாம் சேர்ந்து 1000 போட முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் வந்து பல கோடியை போட்டு மாட்டிக்காதீங்க. சார், இப்போ நம்ம நேயர்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நாமளும் வந்து நேச்சுரல் லிங்க்டின் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் செட் பண்ணுறீங்க? அடிப்படை கைட்லைன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸி வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அந்த செக்லிஸ்ட் என்ன சார்? ரொம்ப சிம்பிளான நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறேன். யார் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ கூப்பிடுவீங்களோ அவங்க தான் என்னுடைய பார்ட்னர். ஏன்னா நான் ஃப்ரான்ச்சைஸி கிடையாது, அவங்க ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர். பியூட்டிஃபுல். ஓகே. ஓகே, அதில் என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் ஏரியா கவர் ஆகிடுது. அவங்க எஜுகேஷனு, அவங்க ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு, அவங்களோட வேல்யூ சிஸ்டம், எல்லாரையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு டின்னர் கூப்பிட போகிறதில்ல. இது வந்து ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இது கீழே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்குமா, பணம் இருக்குன்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களுக்கு பியூட்டி சொல்லணும், நிறைய பேருக்கு பியூட்டி சொல்லணும், ஐயோ எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அப்போ அவங்கள கூப்பிடக்கூடாது. ஓகே, சலூன் பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அது நம்பர் 1. நம்பர் 2, ஆர் யூ வில்லிங் டு பி ஏ ஓனர் மேனேஜர்? உங்களால் டைம் போட முடியுமா? பணம் போடுறது முக்கியம் கிடையாது, டைம் போட முடியுமா? 3வது, கேன் யூ லீட் அ டீம்? அதுவும் எஸ்பெஷலி எங்களோட ஸ்மைல் ப்ரொவைடரை அவங்களுக்கு வந்து உங்களை சரி நீங்கள் அவங்கள நடத்துவீங்களா? ஓகே, அது வந்து 3வது. 4வது வந்து உங்களுக்கு வந்து எபிலிட்டி, குட் பிஆர் ஸ்கில் அண்ட் கஸ்டமர் கேர் ஸ்கில், ஏன்னா இது கஸ்டமர் ஃப்ரண்ட் ஃபேஸிங் பிஸ்னஸ்ஸு. 5வது வந்து உங்களுக்கு வந்து எபிலிட்டி டு இன்வெஸ்ட் 40 to 50 lakh பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும். 6வது வந்து நோ நாலேஜ் ஆஃப் பியூட்டி இண்டஸ்ட்ரி, இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது. ஓகே, இந்த தான் எங்களுடைய ரூல்ஸ் ஃபார் செலெக்ஷன். அதில் மெயினாக விமனை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து உங்களுக்கு டிக் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இன்வால்மெண்ட், அவங்க டைம் கொடுக்குறாங்க. அந்த இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸுமே நான் விமன் தான் சொல்கிறது. ரொம்ப எல்லா விமனுக்கும் நான் சொல்கிறது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுங்க. ஃப்ரான்ச்சைஸாருக்கும் சொல்கிறது வந்து விமனுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் கொடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க ஈஸி டு மேனேஜ், ஏன்னா அவங்க டீட்டெயில் பார்த்துக்குவாங்க, அவங்க ரொம்ப க்ரீடியாக இருக்க மாட்டாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் நான் ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கிறது. நம்ம தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய இறுதி வார்த்தைகள். இஃப் நாட் யூ ஹூ, இஃப் நாட் நவ் வென். நீங்கள் உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். செல்ஃப் பிலீஃப், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாம் அந்த செல்ஃப் பிலீஃப் அவங்களால முடியும்னு நம்பியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உலகம் உங்களை என்ன வேணால் சொல்லட்டும், உலகமே உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பலைன்னா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. மாறாக உலகமே உன்னை நம்பலைன்னாலும் நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டன்னா உன்னோட வெற்றி யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபைனலி செல்ஃப் பிலீஃப். வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஒரு காலத்தில் வந்து எங்கள் சலூன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு அப்ரெண்டிஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு சீனியர் ஸ்டைலிஸ்ட் இருப்பார், அவர் கூட ஒரு 2-3 பேர் வேலை செய்வாங்க. அவர்கிட்ட அப்படியே வேலை கற்றுக்கிட்டு அப்படியே அவங்க வந்து பக்கத்தில் கடை போடுவாங்க, இல்லை அவருக்கு சம்பளம் அதிகமாகிடும். இப்படி தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பியூட்டிஷியன் கூட இருப்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்மலாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயங்கள் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப பணம் அதிகம் சம்பாதிக்க முடியாது. இது ஒரு
எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து இவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, தேங்காய் தான் கொடுப்பாங்க. ஓகே. அந்த மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து ரூ. 1000 வந்து இன்றைக்கி வந்து ஹேர் கட்டுக்கு கொடுக்குறாங்க, ரூ. 500 டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கே பார்த்தா கண்ணெல்லாம் கட்டுது. அப்படி வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி படிக்கிறதுக்கும் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கி ஒரு ரூ. 30,000 ரூ. 50,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, பியூட்டிஷியனு, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஒரு நெயில் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதே அந்த அளவுக்கோ அதை விட அதிகமாகவோ சம்பாதிக்க முடியும்ன்ற நிலை வந்துடுச்சு. எஸ்பெஷலி மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பார்ட் டைமராக இருந்து நல்லா மேக்கப் போட முடியும், உங்களால் இன்ஸ்டாகிராமை நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. எனக்கு வந்து ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு சாரி ட்ரேபிஸ்ட், அவர் வந்து ஒரு பையன் திவ்யன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாப்புல. நான் முதல்ல வந்து சாரி ட்ரேபிஸ்ட் ஒரு மேலுன்னா என்னால் ஒத்துக்கவே முடியல. அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கே சாரி கட்டி அப்படி அவன் வந்து சாரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசமாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் இருந்தது. இன்றைக்கி ஒரு சாரி ட்ரேப்பிங்ன்ற ஒரு பிஸ்னஸ் மட்டுமே ஒரு ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம். ஓ! ஓகே. இன்ட்ரெஸ்டிங் சார். ஆமாம். நெயில் ஆர்டிஸ்ட், சாரி ட்ரேப்பிங், சாரி ப்ளீட்டிங் அது ஒரு தனி பிஸ்னஸ். மெஹந்தி ஆர்டிஸ்ட், இன்றைக்கி வந்து பிரைடல் ஆர்டிஸ்ட், மேக்கப் போடுறவங்க. இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் மேக்கப் போடுறதுன்றது கல்யாணம் பொண்ணு மட்டும் கிடையாது, பொண்ணை தாண்டி மாப்பிள்ளை போச்சு. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆச்சு. இப்போ கல்யாணத்துக்கு வரவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சமுதாயம் வந்து இதுவாயிடுச்சு. அதனால் ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து 25 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் பியூட்டி பிஸ்னஸுக்காக செலவு பண்ணப்படுகிறது. அதுவும் டெஸ்டினேஷன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்து வெட்டிங்குன்னு போனீங்கன்னா அது தனி காஸ்ட் ஆகிடுது. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து இஸ் ஓப்பனிங் லைக் நோபடிஸ் பிஸ்னஸ். நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஃபார்மலாக வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய இடத்துக்கு அவங்க ரீச் ஆக முடியும். ப்ளஸ் அவங்க கற்றுக்க வேண்டியது ஸ்கில்லு, அவங்க கற்றுக்க வேண்டியது இன்ஸ்டாகிராம், அவங்க கற்றுக்க வேண்டியது கம்யூனிகேஷன். இது 3 சேர்ந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ரூ. 1,00,000 ப்ளஸ் வந்து சம்பாதிக்க முடியும். நாங்கள் நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியில் நாங்கள் வந்து நிறைய பேசிக் கோர்ஸும் கற்றுக் கொடுக்குறோம். அவங்க எங்கள்கிட்டே வேலைக்கு சேரலாம். ஓகே. வந்து ஹேர் ஸ்டைலிங் அது வந்து சில பேர் வந்து கரியருக்காக பண்ணுறவங்க. ஓகே. சில பேர் சலூன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சில பேர் வந்து இது வந்து பியூட்டி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. நான் ஒரு சலூன் ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி நான் அந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், தயவு செஞ்சு வராதிங்க, உங்களுக்கு தேவை கிடையாது. நானே வந்து எனக்கே ஒன்றும் தெரியாது. நீங்கள் சலூன் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு வந்து எப்படி ஹேர் கட் பண்ணணும், எப்படி பெடிக்யூர் பண்ணணும், எப்படி மேனிக்யூர் பண்ணணும்னு தெரிய தேவையில்லை. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே அமெரிக்கா போயிருந்தேன். 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனேன். என்னோடய ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ண வந்தார். ஒரு சூட்கேஸை வந்து பின்னாடி கார் பூட்டில் வச்சுட்டோம், இன்னொரு சூட்கேஸை வந்து முன்னாடி வைங்கன்னாரு. இல்லை நான் மடியில் வச்சுக்கிறேன்னே. இல்லை முன்னாடி வைங்கன்னாரு. என்ன முன்னாடி வைக்க முடியும்னு சொல்லிட்டு போனால் பேனட்டை ஓப்பன் பண்ணார், அங்கே வச்சார், வந்துட்டேன். அப்போ தான் வந்து டெஸ்லா கார். ஓகே. அதாவது வந்து இன்ஜினே இல்லாமல் ஒரு கார் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கார் இண்டஸ்ட்ரியிலே இல்லாத இலான் மஸ்கால தான் திங்க் பண்ண முடியும். அது வரைக்கும் கார் இண்டஸ்ட்ரியிலே இருந்த ஜிஎம்மும் டொயோட்டாவும் மெர்சிடிஸ் பென்ஸும் உங்களுக்கு மாருதியும் எப்படி ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குற இன்ஜின் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்பீடாக போகிற இன்ஜின் எப்படி கிரியேட் பண்ணுறது, பெரிய கார் கொடுக்குறது எப்படின்னு தான் திங்க் பண்ணாங்க தவிர யாரும் இன்ஜினே இல்லாத காராக பண்ண முடியும்னு திங்க் பண்ணவே இல்லை. நான் அந்த இண்டஸ்ட்ரி இல்லாததுனால எனக்கு ரூல்ஸே தெரியாது. ஓகே. அதனால தான் இதை நான் சலூன் இண்டஸ்ட்ரியாக பார்க்கல, நான் அதை ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி, ஜாப் கிரியேட்டிங், உமன் ஆண்டர்ப்ரனர் கிரியேஷனாக இண்டஸ்ட்ரியாக பார்த்தேன் நான். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சால் நீங்கள் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி தெரியலன்னா நீங்கள் டிஸ்ரப்ட் பண்ண முடியும். இன்றைக்கி உலகம் டிஸ்ரப்ஷனுக்கு தயாராகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த பிஸ்னஸை கற்றுக்காதீங்க. நீங்கள் அதை டிஸ்ரப்ட் பண்ணணுன்னா வெளியேந்தே கூட நீங்கள் டிஸ்ரப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் மக்கள் அவங்க அதுக்காகன்னு வந்து படிக்கிறாங்க. அதை வந்து நான் சொன்னாலும் வந்து கேட்குறது கிடையாது. அது சில டைம் ஆகணும். ஏன்னா ஓவர் நைட் நம்ம மாற்ற முடியாது. பட் வி நீட் டு கீப் ஆன் டெல்லிங். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊதுற சங்க ஊதி விட்டுடுன்னுவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடணும். அவங்கவுங்களுக்கு ஒரு டைமில் கேட்கும். ஓகே. பட் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், நீ கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கோவப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து லீடர்ஷிப் கிடையாது. ஓகே. அதனால் நான் வந்து எப்பயும் சொல்கிறது, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஹாவ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சலூன், ஃபார் எனி பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் எ வெரி குட் செஃப், நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியாது. ரெஸ்டாரண்ட்டை நடத்துறதுனா உங்களுக்கு வந்து சேல்ஸ் தெரியணும், உங்களுக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரியணும், உங்களுக்கு ஃபைனான்ஸ் தெரியணும். நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை போட்டுட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரியணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ அதனால் இந்த இந்த ஒரு ஜாப் கிரியேஷனில் நாங்கள் நிறைய பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா ஒன் ஆஃப் அவர் விஷன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, டு கிரியேட் 1000 சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரினர்ஸ், 3000 சலான்ஸ் அண்ட் 50,000 ஜாப்ஸ். ஓகே. எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஓகே. எவ்வளவு சலூன் போடணும், எவ்வளவு ஜாப் கிரியேட் பண்ணணும்னு தான் எங்கள் விஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அது பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நாங்கள் என்ஜிஓ கிடையாது. ஓகே, பட் ஃபோக்கஸ் இஸ் ஜாப் கிரியேஷன், ஃபோக்கஸ் இஸ் ஆண்டர்பிரினர் கிரியேஷன், மணி இஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுனால நாங்கள் வேறு இதுலேருந்து பார்க்குறோம். ஜாப் கிரியேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி இந்த ஜானரில் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள்லாம் வந்து எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட்லேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் அவர் ஸ்டாஃப் ஆர் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். அவங்க வந்து ஒரு ஹானரபிள் ஜாப், ஒரு பிரீத் ஈஸி, ஒரு ஷெல்டரோட அவங்க வந்து செல்ஃபில் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்கு. அதனால் வந்து இன்னும் நிறைய பேர் இது வந்து எடுக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். வெரி நைஸ் சார். உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? அடுத்த கட்ட வளர்ச்சியாக நான் பார்க்குறது வந்து உலகம் இன்றைக்கி வந்து டிஸ்ரப்ஷனில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அபவுட் தி ஃப்யூச்சர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அபவுட் த நவ். இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படியெல்லாம் நம்ம உலகத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து மாறத்த போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஸ்ரப்ட் ஆக போகுது. எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஸ்ரப்ட் ஆக போகுது. உங்களோட இண்டஸ்ட்ரி எல்லா எங்களுது தான் கடைசியாக டிஸ்ரப்ட் ஆக போகுது. ஓகே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஹியூமன் டச் தேவைப்படுது. ரோபோ வரதான் போகுது. ஓகே, ஒன்று உங்களால் நிறுத்தவே முடியாது. ஆனால் வரத்துக்கு கொஞ்சம் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு கடைசியாக இந்த ரோபோ வரும். அது வர வரைக்கும் இன்றைக்கி வந்து எப்படி அதுக்கு தயார்படுத்துகிறோம் அப்படின்றது ஏஐக்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 23 வயசு பையனோட வந்து பார்ட்னர் பண்ணி ஒரு ஏஐ கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஏஐயில் வந்து என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத வந்து, ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் இன்றைக்கி வந்து உலகம் இருக்குது. ஓகே. அதனால் வந்து அவங்களோட பார்ட்னர் பண்ணி ஏஐ பிஸ்னஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஏஐயில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் அண்ணா சிகேஆரோட வந்து ஒரு 2 மாதம் முன்ன கடலூர் ஒரு ஃபார்ம் கூப்பிட்டு போனார். ஒரு பேர்ட் ஃபார்ம் வச்சுருக்காரு. அந்த பேர்ட் ஃபார்மில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மணின்னு ஒரு பையனை பார்த்து, என்ன மணி எப்படி இருக்குது, எப்படி இல்லை, இப்போல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறேன்? இப்போ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறேன் சிகேஆர், ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகிட்டேன், முதல்ல விட என்னால் இப்போ நல்லா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னாரு. என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டேன். நான் இப்போ வந்து சாட் ஜிபிடி 4.5 யூஸ் பண்ணுறேன் நான். எனக்கு என்ன பிரச்சனை வந்து பேர்டு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, சோகமாக இருந்தது, டல்லாக இருந்ததுன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், அதோட எச்சத்தை ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். நான் தமிழ்லே பேசுவேன், அது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாரையும் கேட்டுட்டு எனக்கு தமிழில் என்ன பண்ணணும்னு சொல்லும். அதை வந்து 2 டைம் வெட்டினரி டாக்டர் வந்து கேட்டேன். அவங்க கரெக்டு தான், நீ பண்ணு அப்படின்னாங்க. நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வெட்டினரி டாக்டருக்கு நான் வெயிட் பண்ணுறதே இல்லை. ஓகே. நானே என்னுடைய வேலையை சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த பையன் இன்னும் கோஸ் ஆன் டு சே, என்னுடைய வந்து பையனுக்கு வந்து மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தது. அது கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஒரு 6-7 டாக்டர்கிட்ட பார்த்து க்யூர் ஆகலை. சாட் ஜிபிடி கிட்ட கேட்டேன், அது ஒரு சொல்யூஷன் சொல்லிச்சு. அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணேன். இப்போ மைக்ரைன் பையனுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரியான ரெண்டாவது படித்த தமிழ் மீடியம் பையன் ஒரு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண முடியுது. அதை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதனால் ஏஐ இஸ் நாட் ஒன்லி ஃபார் லீடர்ஸ், இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கோடர்ஸ், இட் இஸ் ஃபார் லீடர்ஸ். நீங்கள் மட்டும் முக்கியம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், உங்களோட டிரைவர்லேருந்து, உங்களுடைய குக்கிலிருந்து, உங்களுடைய அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே ஏஐ பழகி ஆகணும். வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ஃபார் அ நியூ டிவைடு. நியூ டிவைடு இஸ் நாட் ரிச் அண்ட் புவர், இட் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட் இஸ் நாட் எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட், இட் இஸ் நாட் நார்த் அண்ட் சவுத், இட் இஸ் பீப்புள் ஹூ நோ ஏஐ அண்ட் பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஏஐ. இதுதான் வந்து உலகம் அதை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் யார் சீக்கிரமாக ஏஐ கற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தை லீடு பண்ண போகிறாங்க. முதல் முறையாக இன்றைக்கி எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இவர் சாம் ஆல்ட்மன் அந்த இவர் சொல்கிறார், அவர் உலகம் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் 1% பில்லியனரா. ஓகே. 1% இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஒரு $1 பில்லியன் கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னா 500 பேர் இருக்கணும். அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது டிசிஎஸ் லைட் ஆஃப் 12,300 பீப்புள். இதெல்லாம் இனிமேல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி நியூஸ் பார்ப்போம். பெரிய கம்பெனி எல்லாம் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஓவர் தி வேர்ல்டு. அதுக்கு நம்ம தயாராகணும்னா அதை நம்ம வந்து டெய்லி வாழ்க்கைக்கு நம்ம அதை பழைக்கணும். நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக அதையும் தாண்டி அரசியல்லையும் ஆழம் பார்த்தீங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் வெளியேறிய போதும் அது பரபரப்பாக பேசப்பட்டது.
என்ன டிசிஷன்? ஏன் அரசியலுக்குள்ளே போனீங்க? ஏன் அரசியல் அந்த அந்த கட்சியை விட்டு ஏன் வெளியே வந்தீங்க? இப்போ அரசியலில் இருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நான் வந்து இந்த 2வது டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது மாதத்துக்கு 60,000 ரூபா சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. 2வது வந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். ஏன்னா என் பையனுக்கும் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு காரு ஒரு ஃப்ளாட்டு இது மாதிரி இருக்கணும். அதுக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இது 2வது இது. 3வது வந்து என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அது வந்து 3வது இது. 4வது வந்து என்னுடைய கம்பெனி பீப்புளோட ஸ்டாஃபோட ஃபேமிலி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமா, வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி கொடுக்க முடியுமா, எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, இப்படி பார்த்து பண்ணுறது 4வது. கடைசியாக வந்து நீங்கள் என்றைக்கு 500 பேருக்கு மேலே ஒரு ஆண்டர்ப்ரனர் எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, ஹீ நோ லாங்கர் பிலாங்ஸ் டு தி ஃபேமிலி, ஹீ நோ லாங்கர் பிலாங்ஸ் டு தி இண்டிவிஜுவல், ஹீ பிலாங்ஸ் டு தி சொசைட்டி. ஓகே. சொசைட்டி எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அதுக்கப்புறம் என்னுடைய திங்கிங் ஃபுல்லாக சொசைட்டி ஃபஸ்ட், கம்பெனி செகண்ட், ஃபேமிலி தேர்ட், கடைசி தான் நான். இதான் என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. முதல்ல பண்ணும்போது இப்படி பண்ணேன், 2வது இப்போ பார்க்கும்போது இப்படி. அப்படி பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்க சமுதாயம் எப்படி இருக்குது? நம்ம மேலே வந்துட்டோம், நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், 2 கார் வச்சுருக்கோம், 3 கார் வச்சுருக்கோம். நம்மளை சுற்றி இருக்க சமுதாயம் எப்படி இருக்குது? காந்தி ரொம்ப அழகாக சொல்வார், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி தனி மனிதர்கள் மேலே வந்துட்டோம், சமுதாயம் மேலே வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஓகே. நம்ம யாரும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நம்ம 7வது ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து சொத்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் தவிர பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இது வந்து ரொம்ப வெரி புவர் வே ஆஃப் லிவிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அலெக்சாண்டர் த கிரேட், அவர் சாகும்போது 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம். ஒன்று வந்து என்னை ட்ரீட் பண்ண எல்லா டாக்டரையும் என்னுடைய பாடியை தூக்கிட்டு போக சொல்லுங்கள். 2வது வந்து நான் சம்பாதிச்ச பொருளெல்லாம் வந்து என்னுடைய ஃபைனல் ஜேர்னியில் ரோட்டில் போடுங்க. 3வது என்னுடைய 2 கையும் வெளியே வைங்க. லெட் தி வேர்ல்டு நோ ஈவன் அலெக்சாண்டர் தி கிரேட் டைட் எம்டி. ஒரு நாள் நம்மெல்லாம் எம்டியாக தான் சாக போகிறோம். போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோன்றது முக்கியம் கிடையாது, அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சமுதாயம் எப்படி இருக்க, இதுக்கு ஏதாவது செய்யணும் தானே. நம்ம இன்னமும் ஒரு கூட பணம் சம்பாரித்து நான் இன்னொரு காரில் போகிறது, நான் ஒன் மோர் பணம் சம்பாரித்து இன்னொரு காரில் நான் போக முடியாது, இன்னொரு பெட்டில் தூங்க முடியாது, இன்னொரு 20 பிளேட்டு பிரியாணி 30 பிளேட்டு பிரியாணி சாப்பிட முடியாது. அவ்வளவுதான். மணி ஹஸ் காட் லிமிட்டட் வேல்யூ. ஐ மீன் மணி ரொம்ப தேவை, எல்லாரும் சம்பாதிக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து லைஃப்பில் அரைவானவங்க இன்னும் பணம் இன்னொரு ஜீரோ சேர்க்கணும், இன்னொரு ஜீரோ சேர்க்கணும்னு இந்த ஜீரோவை நோக்கி ஓடிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை விட்டுட்டு ஓடுறதுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை. அது இப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் தான். நீங்கள் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வர முடியும்னா ஜனநாயகத்தால் தான் முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் காமராஜ். அவர் வந்து 26,000 இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணார். அப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது யாரும் ஸ்கூலுக்கு படிக்க வரல. என்னடா படிக்க வரலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான், என்ன ஏன்டா வரலன்னு கேட்டபோது அந்த பசங்க மாடு மேய்ச்சிருந்த பசங்க எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது தான் ஒரு மதிய உணவு திட்டம். அவர் ஒன்றும் ஓட்டு பாட்டர் கொண்டு வரல, உண்மையாலுமே அந்த பசங்க மேலே வரணும்னு சொன்னார். என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் வேலுமணி தைரோ கேரோட ஓனர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஐ வென்ட் டு ஸ்கூல் வித் ஒன் ஹேண்ட் ஸ்லேட் அண்ட் அனதர் ஹேண்ட் பிளேட். இப்படி படித்தது தான் தமிழ் சமுதாயம். இன்றைக்கி ஜிஆர்இயில் நம்பர் 1 வந்துட்டோம், மேலே வந்துட்டோம், படிச்சுட்டோம், இன்றைக்கி இன்ஜினியரிங் நிறையா, அது காலேஜு எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பெருமையை பாடுறோம் தவிர, உண்மைதான், பெருமை தான் அது, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கான மெயின் அந்த இடத்துல சீடு விழுது. அதில் என்ன உங்களுக்கு அதில் ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் அன் என்ஜிஓ ப்ளஸ் அ ரீச் ஆஃப் அ கவர்மெண்ட் அண்ட் அன் எஃபிஷியன்சி ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர் கம்பைன் டுகெதர் அலோன் கேன் கிரியேட் எ மிரக்கல். காமராஜுக்கு ஹார்ட் ஆஃப் அன் என்ஜிஓ இருந்தது, உண்மையாலுமே நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டார். ரீச் ஆஃப் அ கவர்மெண்ட் இருந்தது, வெறும் என்ஜிஓ இருந்து நல்ல ஹார்ட் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரீச் ஆஃப் அ கவர்மெண்ட் கையெழுத்து போடுறார், மாறுது ஜெனரேஷன்ஸ், ப்ளஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 3 நேர்கோட்டில் சேரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த முடியும். அதுதான் அரசியலால் முடியும். அதனால தான் சரி நம்மளாலும் வந்து நம்ம வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டோம், எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம், நாட்டுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுனால தான் எனக்கு அரசியலை நோக்கி இனிமேல் பணம் சம்பாதிக்கணும், அதில் பேர் சம்பாதிக்கணும், அந்த ஸ்டேஜெலாம் முடிஞ்சிருச்சு. எதாவது ஜெனியூனாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்ற தேடுதல் தான் எனக்கு. அந்த தேடுதல் கூட தான் நான் அரசியலுக்கு வந்தேன் நான். ஸோ இப்போதைக்கு வந்து கேப் கொடுத்துருக்குறேன். ஸோ கூடிய சிறைவில் எனக்கு வந்து அரசியல் மேலே எனக்கு அவசியம் உண்டு. அது என்ன ஒரு கடமையாக நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை, எல்லா ஆண்டர்ப்ரனரும், எல்லா வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறவங்களும் முதல்ல வீட்டை பார்த்துக்கோங்க,
அதுக்கப்புறம் நாட்டை பார்த்துக்குவாங்க. ஒரு 10% நீங்கள் உங்களை 90% ஒன்றும் கேட்கல. உங்களோட 10% ஆஃப் தி டைம் நீங்கள் வந்து அண்ட் மணி ஸ்பெண்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி சொசைட்டி. அது ரொம்ப முக்கியன்றது என்னோட அது கடமையாக நான் பார்க்குறேன் நான். நீங்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்ததும் அங்கேருந்து வெளியே வந்ததும் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கும்போது ஒரு நல்ல அனுபவமாக பார்க்குறீங்களா, அப்படி இல்லைன்னா அதிருப்தியாக பார்க்குறீங்களா? இன்னும் மிகப்பெரிய அனுபவம். அவ்வளோ பெரிய அனுபவம் எனக்கு அந்த ஸ்டார்ட் அப் பார்ட்டியாக இருந்ததுனால தான் எனக்கு கிடச்சிது. வேற எந்த பார்ட்டியில் இருந்தால் நான் கீழே இருந்து வந்து நான் வந்து அந்த கவுன்சிலர் லெவலில் வரதுக்கு முன்னே நான் வந்து எங்கள் இந்த டிவிலெல்லாம் என்னை பேசவே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இது ஸ்டார்ட் அப் பார்ட்டியில் இருக்கிறது மிகப்பெரிய அழகு. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து அனுபவமாக தான் பார்க்குறேன் நான். ஓகே. இப்போது மறுபடியும் உங்களை ஒரு ஸ்டார்ட் அப் பார்ட்டியில் பார்க்கலாமா, அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த ஆலமரம் வேறு விழுதுகள் போல ரொம்ப தெரியல ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்க எனக்கு கட்சிகள் எனக்கு கிட்ட எனக்கு எனக்கு ஐ எம் இன் டைலமா. ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் எ டிசிஷன். விஜய் கிட்டேருந்து அழைப்பு வந்தால் ஏற்றுப்பீங்களா? உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல. எனக்கு வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு வந்து புரியல. அதாவது வந்து நான் எப்பயும் சொல்கிறது அவர் வந்து தி ஆக்டர் இன் யூ ஷுட் டை ஸோ தட் தி பாலிட்டிஷியன் இன் யூ வில் எமர்ஜ். ஒரே டைமில் நீங்கள் ஆக்டராகவும் இருக்கணும், பாலிட்டிஷியனும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எது ரியல் எது ரீல்னே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கன்றது முக்கியம். நல்ல ஆசைகளோடைய நல்ல வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வேறு ஃபீல்டு, என்ன சினிமா ஃபீல்டு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருந்து சாதித்தவர்களாக வரணும். ஏன் சினிமா ஃபீல்டு மட்டும், எல்லா ஃபீல்டுலேயும் நான் வரணும்னு சொல்கிறேன் நான். அதில் வரும்போது ஆனால் அரசியல்னு வரும்போது அதுக்கான சில டைம் இருக்குது, சில அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். அது வந்து கொடுக்காம நான் எடுத்த உடனே நான் வந்து ஓவர் நைட் ஒபாமா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லணும். வெரி நைஸ் சார். இட் வாஸ் சச் எ ப்ளஷர் இன்ட்ராக்டிங் வித் யூ சார். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நான் தான் சொல்லணும் அது. எனக்கு இந்த மாதிரி கரும்பு தின்ன கூலி கொடுத்தீங்க.